தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 99. திருமண ஒப்பந்தம். வீரம் என்ற சொல்லுக்கு உலக அனுபவம் ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறது. வாளை சுழற்றி வேலை வீசி புஜபல பராக்கிரமங்களால் பிறரை வெற்றி கொள்ளக்கூடியவன் வீரன். அவனுக்குள்ள அந்த சக்தி வீரம் என்பது லோகாதய வழக்கு. ஆனால் தத்துவ வழக்கு வேறு. தன்னைத்தானே எவன் வெற்றி கொள்கிறானோ அவனைத்தான் வீரன் என்று தத்துவங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. அதுதான் வீரம் என்றும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. புஜபல பராக்கிரமங்களால் பிறரை வெற்றி கொள்ளும் சக்தி பிறரை தியாகம் செய்கிறது. தன்னைத்தானே வெற்றி கொள்ளும் சக்தியால் பிறர் அழிவதில்லை. தியாகமும் தன்னுடையதாகவே ஆகிறது. அத்தகைய சக்தியால் பிறர் லாபமடைகிறார்கள். அத்தகைய சக்தியின் தத்துவத்தின் இலக்கணமாய் அன்று விளங்கினான் சோழர் படை உபதலைவனான இளஞ்செழியன். இருங்கோவேளின் அதர்ம கரங்களிலிருந்து சோழ நாட்டுக்கு விடுதலை அளிக்க ராணி கூறிய நிபந்தனையை கேட்டதுமே இதயமே பெரும் பிரளயமாகி உடலையும் ஓர் உலுக்கு உலுக்கிவிட்டதென்றாலும் கொந்தளித்த உணர்ச்சிகளை மெல்ல அடக்கி கொண்ட படைத்தலைவன் ராணியின் பக்கத்திலிருந்து எழுந்து மஞ்சத்தை விட்டு சற்று விலகி எட்ட நின்று அவளை மீண்டும் கவனித்தான். அவன் ராணியை கவனித்தானே ஒழிய ராணி அவனை கவனிக்கவில்லை. அவனது உணர்ச்சி வெள்ளத்தையும் இதய கொந்தளிப்பையும் நன்றாக உணர்ந்திருந்த அந்த கிரேக்க நாட்டு மோகனப்பாவை தலையை கவிழ்ந்த வண்ணம் மஞ்சத்தில் சிறிதும் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். சற்று தலை நிமிர்ந்து பார்த்தாலோ அல்லது உடலை சிறிது அசக்கினாலோ படைத்தலைவன் மீது தான் வீசியிருக்கும் மோகனாஸ்திரம் களைந்துவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை அவள் உள்ளத்தை ஆட்டிக்கொண்டிருந்தபடியால் சிலை போலவே அவள் உட்கார்ந்திருந்தாள். யவன குருமார்கள் ஜோதிடத்தில் இணையற்ற நம்பிக்கை வைத்திருந்த யவனராணிக்கு தன் வாழ்க்கையும் படைத்தலைவன் வாழ்க்கையும் விதி என்னும் பலமான கயிற்றால் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகம் சிறிதுமில்லை. என்றாலும் தாங்கள் இருவரும் திருமண பந்தலில் இணைவது எப்பொழுது என்று கிளேசப்பட்டிருந்தாள். ஆகையால் எப்படியும் அன்று படைத்தலைவரிடம் உறுதிமொழியை வாங்கிவிட தீர்மானம் கொண்டாள். அவள் தீர்மானத்துக்கு அவள் உள்ளத்திலோடிய மற்றொரு பயமும் காரணமாயிருந்தது. பூவழகியின் மீது படைத்தலைவனுக்கு இருந்த ஆழ்ந்த காதலை அவள் அறிந்தே இருந்தாள். புகாரில் தான் முதலாக கண் விழித்த அதே இரவில் பிரம்மானந்தர் ஆசிரமத்தில் முதலாக பூவழகியை சந்தித்த சமயத்தில் படைத்தலைவன் கண்கள் அவளை விழுங்கி விடுவது போல் பார்த்ததை நினைவுபடுத்தி கொண்டாளாகையால் அத்தகைய ஆழ்ந்த காதலை தன் பக்கத்தில் எழுப்பது சுலபமல்ல என்பதையும் புரிந்து கொண்ட யவனராணி அந்த தனி மாளிகை அறையும் அன்றைய இரவும் தமிழகத்தின் சூழ்நிலையும் அளித்த சந்தர்ப்பத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் இழக்கக்கூடாதென்ற முடிவுக்கும் வந்தாள். அதில் மெல்ல மெல்ல தனக்கு வெற்றி கிட்டும் அறிகுறிகளும் இருந்ததை கவனித்ததால் மௌனமாக தலை கவிழ்ந்து மஞ்சத்தில் அமர்ந்தே இருந்தாள். ராணியை கவனித்த இளஞ்செழியன் கண்களுக்கோ அவள் உள்ளத்தை ஆராய முற்பட்ட புத்திக்கோ அவள் மனத்திலோடி கொண்டிருந்த எண்ணங்கள் தெளிவாக புரியவில்லை. என்றாலும் இரண்டும் அவள் இணையற்ற எழிலில் ஈடுபடவே செய்தன. அந்த ஈடுபாடு ஏற்பட்ட சமயத்தில் கூட பூவழகியின் அழகை அவள் அழகுடன் இணைத்து பார்த்த இளஞ்செழியன் மனம் பூவழகியிடமே அதிகமாக சாய்ந்தது. இயற்கையாக அறத்தின் அடிப்படையில் எழும் ஆசைக்கும் சந்தர்ப்பவசத்தால் பேரழகு ஒன்றின் ஆசை அலைகளில் விழுந்து புரண்டு மயங்கி கிடக்கும் மனநிலைக்கும் வித்தியாசம் நிச்சயமாய் உண்டு என்றே இளஞ்செழியன் நினைத்தான். ராணி அத்தனை அருகாமையிலிருந்து எண்ணற்ற எழில் அம்புகளை தொடுக்கும் அச்சமயத்திலும் எங்கோ மறைவிலிருந்து எழும் பூவழகியின் காதலம்புகள் தாக்கி வீழ்த்துவதால் தன் உள்ளம் பூரணமாக ராணியிடம் இழுபடாததை எண்ணி பார்த்த இளஞ்செழியன் தமிழக பெண்கள் கண்ணெதிரில்லாத காலத்திலும் அடக்கத்தில் விளையும் அவர்கள் அழகு எத்தனை பலமானது என்பதை நினைத்து நினைத்து வியந்தான். இத்தகைய நினைப்புகளால் ராணியின் மோகனாஸ்திரங்களிலிருந்து விடுபட்ட இளஞ்செழியன் சற்று தெளிவான மனத்துடனேயே ராணி விதித்த நிபந்தனையை ஆராயத் தொடங்கினான். அதை ஆராய தமிழ்நாடு எத்தனை தூரம் ராணியின் கைகளில் சிக்கி கிடக்கிறது என்பதை உணர்ந்தான். அப்படி அது சிக்கியதற்கு தானும் ஓரளவு காரணம் என்பதை அறிந்து கொண்டான். ஆனாலும் ராணியிடம் ஏதோ ஒரு தர்மத்தின் சக்தியும் இணைந்து கிடப்பதை புரிந்து கொண்டான்.
இஷ்டப்பட்டிருந்தால் தான் வெளிநாட்டில் இருந்த காலத்திலேயே ராணி புகாரில் முடிசூடி யவனர்களை ஒன்று திரட்டி வானகரையை அழித்து இருங்கோவேளை நிரந்தரமாக சோழர் அரியணையில் அமர்த்தியிருக்கலாம் என்பதை இளஞ்செழியன் சந்தேகமற அறிந்திருந்தான். அப்படி அவள் செய்யாததிலிருந்து ஏதோ ஒரு பிடிப்பு தமிழகத்தின் மீது அவளுக்கு விழுந்திருக்கிறது என்பதையும், எந்த காரணத்தை முன்னிட்டும் இருங்கோவேளை போன்ற ஒரு அயோக்கியனுக்கு அவள் இடம் கொடுக்க பிரியப்படவில்லை என்பதையும் சந்தேகமற புரிந்து கொண்ட இளஞ்செழியன் அந்த வெளிநாட்டு பாவையிடம் ஏதோ ஒருவித அறம் இருக்கிறதென்று தீர்மானித்து சற்று அனுதாபத்துடனேயே ராணியை கவனித்தான். தலை கவிழ்ந்து மஞ்சத்தில் ராணி மோகனாகாரமாக உட்கார்ந்திருந்தாலும் ஏதோ ஒரு அனாதை உட்கார்ந்திருப்பதைப் போலவே தோன்றியது படைத்தலைவனுக்கு. கண்ணுக்கு எட்டாத, சாதாரணமாக பயணம் செய்ய முடியாத தூரத்திலிருந்து வந்த ராணி சொந்த நாட்டிலேயே இருந்திருந்தால் ராஜபோகத்துடன் வாழலாமே என்று எண்ணினான் படைத்தலைவன். அடூலிஸ் பந்தயங்களில் எத்தனை கிரேக்க ராஜகுமாரர்கள் அவள் வெண்ணிற பாதங்களில் பொற்காசுகளை மலையாக குவிப்பார்கள். அவள் பூங்கை விரல்களை தொட எப்படியெல்லாம் துடிப்பார்கள் என்பதை கற்பனை செய்து பார்த்த படைத்தலைவன், இத்தனையையும் துறந்து அரசை நிறுவ இங்கு வந்த பின்னும் என் காதலுக்காக சகலத்தையும் துறக்க சித்தமாய் இருக்கிறாளே இவள், அப்படி என்ன அழகு நான், அத்தகைய தகுதி என்ன இருக்கிறது எனக்கு என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். தகுதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னை காதலிக்கும் அந்த பெண்ணுக்கு தான் ஒரு பதிலை சொல்லியாக வேண்டும் என்று தீவிர சிந்தனையில் இறங்கினான். தலை கவிழ்ந்திருந்த அந்த நேரத்திலும் ராணி புரிந்து கொண்டால் படைத்தலைவன் பெரும் சங்கடத்தில் இருக்கிறான் என்பதை. உண்மையில் அந்த சங்கடம் அவன் முகத்தில் பிரதிபலிப்பதை சிறிது மெல்ல கண்களை உயர்த்திய ராணி உணர்ந்து கொண்டாள். மேகம் சூழ்ந்த வானம் போல கவலை சூழ்ந்து கிடந்த படைத்தலைவனின் முகம் மெல்ல மெல்ல தெளிவுபடலாயிற்று. ஏதோ பெரும் சங்கிலி பிணைப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது போல கைகளை ஒரு முறை உதறிக்கொண்ட படைத்தலைவன் திடீரென ஏதோ வேகத்தால் உந்தப்பட்டவன் போல் ராணியை நோக்கி 2 அடி எடுத்து வைத்து அவளை அணுகி அவள் இரு கைகளையும் தோளுக்கு சற்று கீழே பலமாக தன் கைகளால் பிடித்து சரேல் என்று அவளை செங்குத்தாக தூக்கினான். அவன் அடுத்த வினாடி என்ன செய்ய போகிறான் என்பதை ராணி உணரும் முன்பாக அவன் இதழ்கள் மிகுந்த வேகத்துடன் ராணியின் அழகிய நெற்றியில் இணைந்தன. வேகத்தின் விளைவாக நெற்றியின் நடுப்பகுதி கண்ணிச் சிவந்து சிவப்பு கற்கள் பதித்த கட்டி போல் பிரகாசித்தது. அந்த வேகத்தால் ராணி திடுக்கிட்டு போனாள். எதிர்பாராத விதமாக முரட்டுத்தனமாக அளிக்கப்பட்ட அந்த முத்திரை அவள் உணர்ச்சிகளை எழுப்புவதற்கு பதிலாக ஸ்தம்பிக்கவே செய்தது. படைத்தலைவன் அளித்த அந்த முத்திரையில் ஆசையில்லை, காமமில்லை, கடமை மட்டுமே இருப்பதாக தோன்றியது யவனராணிக்கு. கைகளை பிடித்து சிறு குழந்தையை தூக்குவது போல் தன்னை தூக்கி முகத்தை முரட்டு இதழ்கள் தாக்கிய செய்கையின் காரணம் திட்டமாக அவளுக்கு புரியாததால் அவன் எதிரில் நின்றபடியே தலையை பின்புறம் தாழ்த்தி தனது நீலமணி கண்களை அவன் மீது நிலைக்க விட்டாள். அவன் பிடித்து சரேலென தூக்கியதால் அவள் கொண்டை அவிழ்ந்து நீண்ட பொன்னிற குழல் பின்புறம் சாய்ந்து நிலத்தை தொட்டது. அண்ணாந்து அவன் முகத்தை நோக்கிய அவள் முக சந்திரபிம்பம் எத்தனை எத்தனை ஆசைகளையோ கிளறிவிட்டது. ஆனால் அந்த ஆசைகள் படைத்தலைவன் முகத்தில் அருந்து கிடந்தன. அவன் கண்களில் கவலையே படர்ந்து கிடந்ததை ராணி கவனித்தாள். தன் கைகளை பிடித்து அவன் தூக்கி சிறிது நேரமாகியும் அவன் தன்னை விடாமல் அப்படியே பிடித்து கொண்டிருந்ததை கண்ட ராணி ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக, படைத்தலைவரே, சற்று விடுங்கள், கை வலிக்கிறது என்றாள். ஏதோ எந்திரத்தால் இயக்கப்பட்டவை போல் அவன் கைகள் அவளை விடுதலை செய்தன. மன்னிக்க வேண்டும் ராணி என்ற அவன் சொற்களும் சம்பிரதாயமாக வெளிவந்தன. ஓர் ஆண் ஒரு பெண்ணை தொடும்போது ஏற்படும் குழப்பம் படைத்தலைவனின் சொற்களில் இல்லாததை கவனித்த ராணி, படைத்தலைவர் ஏதோ திட்டவட்டமாக காரியத்தில் இறங்கியிருக்கிறார் என்பதை ஊகித்து கொண்டாளாகையால், எதற்கு மன்னிப்பது படைத்தலைவரே என்று பதிலுக்கு கேட்டாள். கொஞ்சம் முரட்டுத்தனமாக கைகளை பிடித்து விட்டேன் என்றான் படைத்தலைவன் வருத்தம் தோய்ந்த குரலில். இதில் வருத்தப்படுவதற்கு ஏதுமில்லையே, படைப்பின் வழி இது என்றாள் ராணி. எது படைப்பின் வழி என்று வினவினான் படைத்தலைவன். ஆண்களுக்கு முரட்டுத்தனமும் பெண்களுக்கு மென்மையும் என்று சொன்ன ராணி, கையை அப்படி பிடித்ததில் தவறில்லை
என்று மேலும் ஏதோ சொல்ல முற்பட்டு முடியாததால் மோகன புன்முறுவல் செய்தாள். தான் சொன்ன பதிலோ பேச்சை இழுத்துவிட்டதால் ஏற்படக்கூடிய ஊகத்தாலோ படைத்தலைவன் சங்கடப்படுவான் என்று நினைத்திருந்ததால் ராணி ஏமாந்தே போனாள். எந்தவித சங்கடமும் இல்லாமல் உறுதியான குரலிலும் பதில் சொன்னான் படைத்தலைவன். மற்ற எதிலும் தவறில்லை ராணி என்றான். தவறில்லையா என்று வினவினாள் ராணி ஆச்சரியத்துடன். இல்லை, தவறில்லை. திட்டமாக வந்தது படைத்தலைவன் பதில். நீங்கள் என்னை மேலும் சொல்ல முடியாமல் தவித்தாள் ராணி. ஆம், அதிலும் தவறில்லை. எனக்கு புரியவில்லை படைத்தலைவரே. என்னை மணம் செய்து கொள்ளும்படி நீ கேட்கவில்லை? ஆம், கேட்டேன். அப்பொழுதுதான் இந்நாட்டுக்கு உதவுவதாக கூறினாய். அதுவும் உண்மைதான். மனம் புரிய முடிவு செய்து கொள்ளும் இருவர் மணமுத்திரையை இடும் வழக்கம் உங்கள் நாட்டில் எப்படி? ராணி பதிலீதும் சொல்லவில்லை. அவள் புத்தி பெரிதும் குழம்பி கிடந்தது. படைத்தலைவன் இதழ்கள் தன் நெற்றியுடன் கனவேகத்தில் இணைந்ததன் காரணத்தை புரிந்து கொண்டாள். தன்னை மணக்க உறுதி கூறும் முறையில் அவனிட்ட முத்திரை அது என்பது தெளிவாக தெரிந்தது அவளுக்கு. இருப்பினும் எந்நாட்டு வழக்கத்தை சரியாக உணர்ந்து கொள்ளவில்லையே இவர். தந்தையும் சகோதரனும் பாசத்தை காட்ட நெற்றியில் அன்பு முத்திரை இடுவது உண்டு. கணவன் கடைபிடிக்க வேண்டிய முறை வேறல்லவா என்று எண்ணமிட்டு சற்று வெட்கமும் அடைந்தாள். ஆயினும் அவள் எண்ணம் தனக்கு மணமுத்திரை அளிப்பதே என்பதை உணர்ந்ததால், சம்பிரதாயத்தில் என்ன இருக்கிறது, திருமணமான பின் எங்கே போகிறார் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள். முறை எப்படி இருந்தாலும் முத்திரை மனத்தை முன்னிட்டு தானே என்று நினைத்து ஓரளவு திருப்தியும் அடைந்தாள். இனி இவர் என் கணவர். நெற்றியில் சிவப்பு சுட்டி கட்டி முதன்முதலாக மனமுத்திரையிட்ட என் ஆயுட்காவலர் இவர். ஆஹம், இது இது கனவல்ல, உண்மை, உண்மை என்று அவள் சித்தம் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டது. இதயம் அந்த மங்கள நிகழ்ச்சிக்கு பெரிதாக தாளம் போட்டது. ராணியின் உடல் பூராவும் மயிர்கூச்சல் எடுத்தது. உணர்ச்சிகள் அத்தனை நிரம்பி நின்ற நேரத்திலும் ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்து கொண்டாள் ராணி. இது அவர் எனக்கு அளிக்கும் காதல் பரிசு அல்ல, நாட்டுக்கு அவர் அளிக்கும் கடமை பரிசு, நாட்டு நலனுக்கு செய்யும் தியாகம், கரிகாலன் முடிசூட்டு விழாவுக்கு அவர் அளிக்கும் பாத காணிக்கை. இதை நான் ஏற்கலாமா? இப்படி ஒரு ஆடவரை கட்டாயப்படுத்தி பெறும் திருமணத்தில் இன்பம் இருக்குமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அந்த கேள்விக்கு விடைபெற இளஞ்செழியனை மீண்டும் ஒரு முறை ஏறெடுத்து நோக்கினாள். அவள் யோசனைகள் புத்தியில் சுழன்ற சில வினாடிகளில் இளஞ்செழியன் தன் உணர்ச்சிகளை புறாவாக சுவாதீனம் செய்து கொண்டு விட்டதால் ராணியை நோக்கி புன்னகை செய்தான். அந்த புன்னகை ராணியின் மனத்தை கொள்ளை கொண்டது. எப்படியும் காலம் பூவழகியின் உருவத்தை இவர் இதயத்திலிருந்து அழித்துவிடும். எங்கள் காதல் வாழ்க்கை வெள்ளத்தில் வேளிர்குல பேரழகியின் உருவம் நிச்சயம் மறைந்து போகும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் ராணி. அந்த சமயத்தில் புன்முறுவல் செய்து கொண்டே கேட்டான் இளஞ்செழியன். என்ன யோசிக்கிறாய் ராணி என்று. ஒன்றும் யோசிக்கவில்லை என்றாள் ராணி. அப்படியானால் மேற்கொண்டு நாம் செய்ய வேண்டியதை தீர்மானிக்கலாமா என்று வினவினான் படைத்தலைவன். எதை தீர்மானிக்க வேண்டும் படைத்தலைவரே என்று பதிலுக்கு ராணியும் ஒரு கேள்வியை வீசினாள். ஒப்பந்தத்தின் இன்னொரு பகுதியை. ஒப்பந்தத்தின் இன்னொரு பகுதியா? ஆம் ராணி, நமது ஒப்பந்தம் 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று திருமண பகுதி, இன்னொன்று நாட்டு பகுதி. என்ன, புரியவில்லையா ராணி? நான் உன்னை மனம் புரிவதானால் நாட்டுக்கு உதவுவதாக கூறினாய். திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டு ஒப்பந்தத்தில் முத்திரையும் வைத்துவிட்டேன். இனி நாட்டு பகுதியை கவனிக்க வேண்டும். இனி அது ஒப்பந்தமாகாது படைத்தலைவரே. பின் என்ன ஆகும்? என் கணவர் கட்டளையாகும். அப்படியானால் நான் சொல்வதை கவனி என்று ஏதோ ஒற்றனுக்கு திட்டத்தை விவரிப்பவன் போல் தன் திட்டத்தை விளக்க முற்பட்ட இளஞ்செழியன், ராணி, இந்த ஊரில் இந்திர விழா என்று ஒரு விழா உண்டு என்று துவங்கினான். ஆமாம், உண்டு, கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் ராணி. அது இந்த ஆண்டு நடைபெறப் போவதில்லை. ஏன்? அதை உங்கள் காதல் தெய்வமான வீனஸின் திருவிழாவாக்க டைவீரியஸ் திட்டமிட்டிருக்கிறான்.
அதனால் என்ன பயன்? ஒரு நாட்டார் இன்னொரு நாட்டாரை ஆக்கிரமிக்கும் பொழுது ஆக்கிரமிக்கப்படும் நாட்டின் கலைகளையும் விழாக்களையும் மாற்றுவது வரலாறு கண்ட உண்மை. அது கிடக்கட்டும், வீனஸ் விழாவே நடக்கட்டும். ஆனால் அதில் அடூலிஸ் ரதப்போட்டி போல் ஒரு ரதப்போட்டிக்கும் நீ ஏற்பாடு செய்ய வேண்டும். ரதப்போட்டி எதற்கு? காரணமாகத்தான் கூறுகிறேன் ராணி. நமது திருமணம் நடக்க வேண்டுமானால் இந்த ரதப்போட்டி நிச்சயமாக நடக்க வேண்டும் என்றான் இளஞ்செழியன். நடந்தால்? ராணி சந்தேகத்துடன் அவனை நோக்கினாள். யாருமில்லாத அந்த அறையை இருமுறை சுற்றும் முற்றும் பார்த்தான் படைத்தலைவன். பிறகு ராணிக்கு வெகு அருகில் வந்து அவள் காதில் ஏதேதோ சொன்னான். அவன் சொல்லச் சொல்ல ராணியின் விழிகள் பயத்தாலும் வியப்பாலும் நன்றாக மலர்ந்தன. மிகவும் பயங்கரமான திட்டம் படைத்தலைவரே என்று இறைந்தே கூறினாள் ராணி. அதைவிட பயங்கர செய்தியொன்றும் அவ்விருவருக்கும் காத்திருந்தது. அவர்கள் திட்டமெல்லாம் தவிடுபொடியாகும் செய்தியுடனும் திகிலும் கலவரமும் மண்டிய முகத்துடனும் அரைக்கதவை சரையலென திறந்து கொண்டு உள்ளே ஓடி வந்தான் ஹிபாலஸ். அத்தியாயம் 99 நிறைவுற்றது.